மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் அதிமுக, திமுக, பாஜக தவிர எந்த கட்சிகள் இணைந்தாலும் வரவேற்போம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். மதிமுக, இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் இணைந்து மக்கள் நல கூட்டு இயக்கமாக செயல்பட்டு வருகின்றன. இந்த கட்சிகளின் சார்பில் திருவாரூரில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள திருவாரூர் வந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் வந்தனர். இவர்கள் 4 பேரும் திருவாரூரில் உள்ள ஓய்வு இல்லத்தில் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக இந்த கூட்டு இயக்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் 2016 தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் கூட்டு இயக்கத்திற்கான செயல் திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் வரைவு திட்டத்திற்கு பின்னர் அரசியல் கூட்டணி பற்றிய தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் வைகோ கூறினார். உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டுகிற, ஜனநாயகத்தை பாதுகாக்கிற, அடக்குமுறைகளை எதிர்க்கிற, ஒடுக்குமுறைகளை எதிர்க்கிற, ஊழலை தகர்க்கிற ஒரு அமைப்பாக மிக உறுதியாக செயல்படும் என்ற விதத்தில் மக்கள் நல கூட்டு இயக்கம் சில திட்டங்களை இன்று வகுத்திருக்கிறது.